Hi friends, welcome back to Ignofiles. Okay, நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே முடிச்சிருப்போம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம ப்ராஜெக்டோட வைவா. அந்த ப்ராஜெக்டோட வைவால நம்ம என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைவானா என்ன அப்படின்னா, வைவானா நம்ம ப்ராஜெக்டை பற்றி நம்ம பண்ண ப்ராஜெக்டை பற்றி நமக்கு எவ்வளோ டீப்பாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் வைவா. இதில் நம்ம சும்மா நம்ம பைண்டிங் வச்சுருக்கிற புக்கில் இருக்கிறது படிச்சுட்டு போய் சொல்லாமல் அதோட ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதைத்தான் எக்ஸாமினர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்னென்ன இன்புட் பண்ணியிருக்கோம், அவுட்புட்டெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோன்னு கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன இன்புட்டு, நம்ம எங்கெங்கே போயிட்டு என்னென்ன புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம், அதோட மெத்தடாலஜிஸில் நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோங்கிறத ஒவ்வொரு சின்ன டீட்டெயில்ஸையும் நம்ம திரும்ப படித்து பார்க்கணும். நம்ம எடுத்த ஒரு டிசிஷனுக்கு பின்னாடி என்னென்ன காரணம் இருக்குங்கிறத பற்றியும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதான் நம்மளோட ப்ரிப்பரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, என்னென்ன கொஷின்ஸ் நம்மளை அவங்க கேட்குறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம மைண்ட்லேயே நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு எக்ஸாமினர் மாதிரி யோசித்து என்ன கேள்வியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு கெஸ் பண்ணணும். உங்கள் ப்ராஜெக்டில் ஆப்ஜெக்டிவ்ஸு, ஏன் இந்த மெத்தடாலஜியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க, என்ன சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கிறத கொஷினையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா மேஜர் செக்ஷனும் கவராக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ரெடி பண்ணுற கொஷின்ஸ் ப்ராஜெக்டோட எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதோட டேட்டா அனலைஸ், ஆப்ஜெக்டிவ்ஸோ, மெத்தடாலஜி, அதில் நீங்கள் என்னென்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா பார்ட்ஸையும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, வாய் விட்டு நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆன்சரை வாய் விட்டு பேசி ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணாடி முன்னாடி நின்று பேசலாம், இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி கூட நம்ம கேட்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மென்டர் கூடயோ ஒரு மார்க் வைவாக பிளான் பண்ணி நம்ம ஒரு தடவைக்கு சொல்லி பார்க்கலாம். உங்கள் ஆன்சர் எல்லாமே கிளியராகவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா, விஷுவலாக மட்டும் டேட்டா ரெடியாக வச்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கிற சார்ட்ஸு, கிராஃப்ஸு, கீ ரெஃபரன்ஸு எல்லாத்தையுமே கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஏதாவது கஷ்டமான பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம இந்த சார்ட்ஸும் கிராஃப்ட்ஸும் ஹிட் பண்ணணும். இது என்ன ஆகும்னா, நம்ம செஞ்சதுக்கு ஒரு எவிடென்ஸாகவும் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினருக்கு முன்னாடி நமக்கு ஒரு இம்ப்ரெஷனும் கிடைக்கும். அதுக்கடுத்தது ஸ்டெப் 6 என்ன அப்படின்னா, எக்ஸாமினர் உங்கள் அசம்ஷனுக்கு சேலஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சை பற்றி கேட்பாங்க. அதை பற்றி கேட்பாமல் அதற்கு ஆப்போசிட்டாக கூட கேட்கலாம். நம்ம ஒரு வேளை உங்களுக்கு அதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் தெரியலைனாலும் பரவாயில்ல, அதை ஹானஸ்ட்டாக நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கான ஆன்சரை நம்மளால் தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரணும். சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் டிப்ஸ்லாம் என்னென்னா, நம்ம இப்போது அகாடமிக்கில் ப்ராஜெக்ட்டுக்கு வைவாக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்கே என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அப்படி எல்லா ரூல்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு குட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும். நேரத்துலேயே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்லியராகவே நம்ம வைவா சென்டருக்கு போகணும். பதட்டப்படாமல் அமைதியாக இருக்கணும், கிளியராக பேசணும்.